இங்க ஒரு நபருக்கு ஒரு வித்தியாசமான பவர் கிடைக்குது. யார் யாருன்னா கிஸ் பண்றாங்களோ அதை இவரு பார்த்தா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு இவனுக்கு தெரியுது. அதனால இவனும் யார் யாருன்னா கிஸ் பண்றாங்களோ அதை இவன் பார்த்துட்டு அவங்களோட அடுத்தடுத்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு இவன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா இந்த பவர் இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, இவன் ஒரு பார்க்ல நின்னுட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து ஒரு கீழே கிடக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இவன் கையில தருவா. அந்த புக்கை இவன் எப்ப வாங்கினானோ அதுல இருந்து இவனுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கும். இந்த புக்கை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துட்டா அந்த பவர் போயிரும்னு அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அங்கனா போய் அந்த பொண்ணை மீட் பண்றான். இவங்க ரெண்டு பேருமே நல்லா பழகி ஃப்ரெண்டாவும் ஆகிடுறாங்க. அந்த புக்கை பத்தி இந்த பொண்ணு கிட்ட சொல்லலான்னு வந்தா, ஆனா அந்த பொண்ணு இவன் பேசுறதே கண்டுக்க மாட்டா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் தெரியாம மெய் மறந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு ஃபியூச்சர்ல இறந்து போற மாதிரி இவனுக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் பார்த்ததும் இவன் அந்த பொண்ணு அந்த இடத்துலயே விட்டுட்டு கிளம்பிடுறான். நம்மளால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதேன்னு அந்த பொண்ணு கிட்ட பேசாமலும் இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இவன் கிட்ட எவ்வளவுதான் பேச முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணை இவன் அவாய்ட் பண்ணிடுறான். ஆனா இவனுக்கு தோன்றது எல்லாமே நடக்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. அதனால நம்மளால அதை மாத்த முடியாதேன்னு அதனால மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசலான்னு போகும்போது அந்த பொண்ணு இவனை அவாய்ட் பண்றா. இந்த பொண்ணு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டான்ஸ் காம்படிஷனும் வருது. அந்த காம்படிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பொண்ணு உள்ளதான் மாட்டிருப்பா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவனும் அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு உள்ள போறான். ஆனா இவன் அவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணை இவனால காப்பாத்த முடியல. ஏன்னா இந்த பொண்ணோட காலு ஒரு கம்பியில மாட்டி இருக்கும். செத்தால இந்த பொண்ணு கூட செத்தரலான்னு அந்த பொண்ணு கூடயே இருந்துடுறான். திடீர்னு அங்க ஒரு மலை வந்து அங்க உள்ள எல்லா நெருப்பையும் அணைச்சிருது. அதுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க.